சாய்மலர் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு கார்டனில் விதையெல்லாம் போட்டிருந்தோம், நாற்று விட்ருந்தோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. அது 2 விதை போட்டிருந்தோம், அதுவும் நல்லா வந்திருக்கு. இது கொடி அவரை, இது வந்திருக்கு. இது பொடலங்காய் விதை, அது 2 போட்டிருந்தோம், அதுவும் வந்திருக்கு. இது கொத்தவரை, இதுலேயும் நிறையாலாம் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வேகமாக வர மாட்டேங்குது. ஒரு சில செடியெலாம் சட்டுன்னு வரமாட்டேங்குது. அது அப்படி தான் வருங்கிறாங்க அங்கே. இது கத்திரி விதைன்னு நினைக்கிறேன். கத்திரி விதை மாதிரி தான் இருந்து விட்டோம். கத்திரி விதையா இல்லை தக்காளி விதைன்னு தெரியல. இதுவும் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். இது பீர்க்கங்காய் ஒரே ஒரு இதுதான் வந்திருக்கு. 2-3 விதை போட்டிருந்தோம், ஆனால் இதுதான் வந்திருக்கு. அல்லி செடி பாருங்களேன். அல்லி வெயில் காலத்தில் வெளியில் எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் தான் இது கொஞ்சம் பெருசாகி பூவெலாம் வரும். அப்படியே வாங்க. தூதுவளைய செடியில் தொட்டியிலேருந்து கீழே எடுத்து வச்சிட்டோம். இதுவுமே எல்லாம் கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஓட்டையாக புழு இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் இனிமேல் அப்படியே மருந்து அடிக்கணும். இன்னொரு சின்ன இதுவும் கீழே எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் பெருசாகும். இவங்க நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க. வெயில் அடிக்க தான் எல்லாம் நல்லா அப்படியே பறந்து வரும். அதே மாதிரி வல்லாரை, நம்ம நாட்டு வல்லாரை அப்படியே உங்களுக்கு அப்படியே இது பண்ணி போட்டிருக்குறோம். தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இயற்கை ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துட்ருக்கோம். வெற்றிலை இதுவும் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. சட்டுன்னு வேகமாக வரமாட்டேங்குதுங்க, மெதுவாக தான் வருது. நீ வெயில் அடிக்க தான் கொஞ்சம் நல்லா பெருசாகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஆலிவ் மரம் இது எல்லாம் இப்போ பூவாக இருக்குது. 2-3 நாளாக மழை பெஞ்சுது. எல்லாம் பூவெல்லாம் கீழே பாருங்கள், நிறைய எல்லாம் கொட்டி போய் கிடக்குது. நம்ம ஒரு மாதிரி தான், முருங்கை பூ பூக்கிறப்ப கரெக்டாக மழை வந்துடும், முருங்கை பூவெல்லாம் கொட்டிடும். நல்லா விளை வைக்கிறப்ப நமக்கு முருங்கைக்காய் கிடைக்காது. முருங்கைக்காய் நிறையா காய்க்கிறப்ப விலை இருக்காது. அதே மாதிரி பாருங்கள், ஏகப்பட்ட ஆலிவ் காய் போனது. என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. இவங்க அதை பதப்படுத்தி சேலட்டு அது இது மாதிரி சாப்பிட்றாங்க. நமக்கு அது என்ன தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. இதான் ஆலிவ் மரம். அப்புறம் வாழைக்கன்று ஓரளவுக்கு வந்திருக்கு. டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் 1 மாதம் ஆனால் தான் நல்லா கொஞ்சம் உயரமாக வருங்கிறாங்க. ஏன்னா நைட்டில் அந்தளவுக்கு குளிர் இருக்குது. பகல் வெயில் அடிக்குது, ராத்திரியில் பயங்கரமான குளிர். அப்படி தான் குளிர் வெயில் இப்படி மாற்றி தான் கொஞ்சம் சம்மர் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆகுங்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் இது இருக்குது. எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நோய் தாக்கின மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும். அப்புறம் அப்படியே வாங்க, நம்ம எலுமிச்சை பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்ட்டு. நிறைய பிஞ்சு விட்ருக்கு. பூவெல்லாம் அப்படியே பிஞ்சு இருக்குது பாருங்க. இதெல்லாம் கீழே உதிராத அளவுக்கு இதுக்கு எல்லாம் இயற்கை உரம் கொடுக்கணும். மழை விட்டு பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சரியாக இது பண்ண முடியல. மல்லிகைப்பூ செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா இலை சுருட்டு மாதிரி இருக்குது, நோய் மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாமே இப்போ இயற்கை மருந்து வாங்கிட்டு அடிக்கணும். புதினாவிலையும் பூச்சி நம்ம ஒரு மாதிரி இங்கேயும் நிறைய செடிகளையெல்லாம் பூச்சியெல்லாம் தாக்குது. எங்கேயும் விட்டு வைக்கிறதில்ல. இது நெல்லிக்காய்
முழு நெல்லிக்காய் செடின்னு சொன்னாங்க. அது விதை போட்டு தான் வந்திருக்கு. துளசி, கருந்துளசி. இது ஆரஞ்சு செடின்னு நினைக்கிறேங்க. இது வந்து சீட்லெஸ் மாதுளை. விதை போட்டிருக்காங்க. விதை போட்டு தான் இதை முளைச்சிருக்கும் போல இருக்குது. சாப்பிட்ட விதையை போட்டிருக்காங்க, அது முளைச்சிருக்கு. இது வெந்தயம் நாங்களே போட்டோம். இந்த கீரை பருப்பில் போட்டு கடையிறதுக்காக வெந்தயம் போட்டிருக்குறோம். இது இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸுங்கிறாங்களே, அது வாங்கிட்டு வந்திருந்தோம். இது ஒன்று $5, 2 வாங்கிட்டோம். இது வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஒருத்தர் வீட்டில் அவர் போட்டு வச்சுருந்தார், சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க, பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. அது போய் $10 வாங்கிட்டு வந்தோம், நானும் என் பையனும் போய். அப்புறம் அது அப்படியே வருது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் பறிச்சிடுறோம். நல்லா கொழுந்து விட்டு இப்போ தான் நல்லா வந்துக்கிட்டுருக்கு. பாருங்கள், மல்பரி. இப்போ தான் எங்கள் பையன் சொன்னான், அதுக்கு பேர் மல்பரிமா அப்படின்ட்டு. நம்ம ஊரில் பட்டுப்புழுவுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மல்பரி செடிங்கிறாங்களே, அதுதான் நினைக்கிறேங்க இது. ஆனால் இது வந்து அவ்வளோ அயன் சத்தாங்க. எங்கள் பையனோட ஃப்ரெண்டு நேற்றுலாம் வந்துட்டு சொன்னாங்க, ஜூஸாக போட்டு குடிக்கலாம், அப்படியாவே சாப்பிடலாம், இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன கலராக இருக்குது பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் பாதி பழம் பறிச்சுட்டாங்க. பையன் நேற்று பறிச்சுட்டாங்க. இது அப்படியே சாப்பிடாம லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்குங்கிறாங்க. அயன் கண்டன்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு ஒரு சிலதெல்லாம் அதனோட அருமையெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இவங்க அதெல்லாம் கூகுளில் போய் பார்த்து எது என்னங்கிறது கண்டுபிடிச்சிடுறாங்க. மல்பரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பூ பூத்துட்ருக்கு. சுக்கட்டி கீரை. இந்த இது வந்துங்க ப்ளம்ஸுங்க. ப்ளம்ஸ், ஆஸ்திரேலியா ப்ளம்ஸ் ஆட்டுக்கு. எங்களுக்கே என்னன்னு தெரியாது. அப்புறம் போன வருஷம் எங்கள் பையன் இது பண்ணி கூகுளில் பார்த்துட்டு, அம்மா இது ப்ளம்ஸ்னால் அவ்வளோ பழம் படுத்துதுங்களா, நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குமா, இது வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஊர் ப்ளம்ஸை விட இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்க, இவ்வளோ பூ எடுத்துருக்கு. நான் ஊருக்கு வரதுக்குள்ளே காய் வருமா என்னன்னு தெரியாது. நான் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே கிளம்பிடுவேன். இருந்தாலும் அதனால தான் ஒரு விளாக் எடுக்கணும்னு எடுத்தேன். ப்ளம்ஸுங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே பாருங்கள், தக்காளிலாம் பசலையெல்லாம் எடுத்து இங்கே வச்சிட்டோம். இனிமேல் அப்படி கொடி வரோம் அப்படின்ட்டு. நம்ம மாதிரி சட்டு வராதுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. எல்லாமே வரத்துக்கு இல்லை, லேட்டாக தான் ஆகுது. அந்த மருமக போட்ட இந்த சொர செடி வந்து பூ பூத்துருக்கு. இதுக்கெல்லாம் எல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அரிசி களைஞ்ச தண்ணி இதெல்லாம் விட்டுட்ருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் இயற்கை உரம் கொடுக்கணும் அதுக்கு. அது போய் வாங்கிட்டு வந்து பன்னிங்ஸில் போய் வாங்கிட்டு வந்து, பன்னிங்ஸ்னு ஒரு கடை இருக்குது, எல்லாம் அங்கே வந்து எல்லா ஃபெர்டிலைசர் எல்லாமே கிடைக்கும். அங்கே போய் வாங்கிட்டு வந்து தான் அது போடணும். தக்காளி பாருங்களேன், அதை குச்சி கட்டி விட்டோம். இது நல்லா பெருசாகும். அப்படியே வந்துட்டுருக்கு. இங்கே இருக்குது, நிறையா விட்டுருக்கு. இனிமேல் தான் நல்லா கொஞ்சம் பெருசாகும். இதெல்லாம் இனிமேல் அறுவடை பண்ணணும். முள்ளங்கிலாம் எடுத்துடணும். சரி, இதை வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இன்றைக்கி சரின்னு அந்த பேக் எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விவசாயம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சாதாரணமாக தெரியும். அவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி விவசாயிங்க இல்லைன்னா யாராலையும் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஒன்று வாழ முடியாது. ஒவ்வொரு பொருளும் முக்கியமான ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இயற்கையை காப்பாற்றணும், விவசாயத்தை காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.